மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? பாருங்க, இந்த கார்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. இந்த கார்டு என்ன கார்டு? ஏஸ் ஆஃப் ஸ்வாட். சூப்பருங்க. ஸ்வாட்னாலே கத்தி. அப்போ பிப்ரவரி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கை நீங்கள் உங்கள் கையில் எடுங்க. எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக நிதானமாக அமைதியாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செயல் செய்யுங்க. ஏன்னா இது கத்தி மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக கத்தி கையில் வச்சுருக்கிற மாதிரி. கத்தியை கொஞ்சம் திருப்பி யூஸ் பண்ணால் நம்மளே கூட குத்திடும். கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணால் மற்றவங்க நம்மக்கிட்ட தான் ராஜா மாதிரி இருக்கேன், நான் தான் கத்தி வச்சுன்னா வா சண்டை போடலான்னு சொல்லி கூப்பிட்டுக்காதீங்க. சில சமயம் உங்களுக்கே அது டேமேஜ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, கத்தி நம்மக்கிட்ட இருக்குது, வால் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளை யாரும் டேமேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கையில் கத்தி வச்சுருக்கீங்க, அதாவது உங்களோட தைரியம் சொல்கிறேன் நான். உங்களோட தைரியம் நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? உங்ககிட்ட யாரும் டேமேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. இது உங்களோட திறமையாக இருக்கலாம், உங்களுடைய ஞானமாக இருக்கலாம், உங்கள் அறிவாக இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது. அது ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்ங்க, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் கிட்டத்தில் வருதுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதம் பெரிய டிசிஷன் எடுத்துடாதீங்க. முக்கியமாக தாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய டிசிஷன் எதுவும் எடுத்துடாதீங்க. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமா ஒரு ராசி நேயர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். மாதம் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி வருஷத்துக்கும் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ டேரட் கார்டு வந்து நார்மலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா, இல்லை நியூமராலஜி சம்மந்தப்பட்டதா, இல்லை சைக்காலஜி சம்மந்தப்பட்டதா, இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதான்னு கேட்டால் இது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னு சொல்லலாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து சயின்டிஃபிக்காகவும் இதில் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குது. இப்போ சிலருக்கு வந்து ஜாதகமே இல்லைங்க, எங்கள் டேட்டா பற்றியில் மறந்து போச்சு, மாறி போச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்கும் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்து சொல்ல முடியும். எனக்கு ஜாதகம் இருக்கே, பரவாயில்ல, அவங்களுக்கும் பார்த்து சொல்ல முடியும். அதாவது டேரட் கார்டுங்கிறது வந்து இப்போ இருக்க, அதாவது ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறது கிடையாது. உங்களோட சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது, நீங்கள் என்ன செய்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும் உங்கள் வாழ்க்கை, எந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கணும், என்ன செயல்கள் செய்யணும், எந்த மனநிலையில் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களை பதப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் தான் இந்த டேரட் கார்டு. அதனால் எல்லாருக்குமே டேரட் கார்டு ரீடிங் மூலியமாக பல பலன்கள் கிடைக்குது. எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்போன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்கள் இன்றைக்கி என்ன செயல்கள் செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சராக அமையப் போகிறது. அப்போ இன்றைக்கி என்ன செயல்கள் செய்யணுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, உங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, நீங்கள் அடுத்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே டேரட் கார்டு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலான்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் சரி பண்ணால், சரியாக நடத்தும் போது, நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகும்போது, நீங்கள் வேலைக்கு போய்ட்டு இருக்கிற ஆள் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகும்போது உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் டேரட் கார்டு ரீடிங் மூலியமாக சொல்லும் போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை ஃப்யூச்சர் சூப்பராக மாற ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரெசண்ட்டில் என்னவாக இருக்கீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணால் நிறைய கேள்விகள் இருக்கும் நமக்கு. ஃப்யூச்சர்னால் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், ஆஃபீஸாக பிஸ்னஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதில் விடை கிடைக்கும். இது ஒரு ராசிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தனியாக சொல்ல முடியும். வாங்க இப்போ நம்ம ராசிக்கான பலன் பார்க்க ஆரம்பிக்கலாமா? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? பாருங்கள், இந்த கார்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. இந்த கார்டு என்ன கார்டு? ஏஸ் ஆஃப் ஸ்வாட். சூப்பருங்க. ஸ்வாட்னாலே கத்தி, வால், கத்தின்றதை விட வால்னு சொல்லணும் கரெக்டாக. வால்னாலே பாருங்கள், இது மேலே ஒரு கிரீடம் இருக்குது, அதில் சைடில் செடியெலாம் இருக்குது. ஓகே, ஒரு மேகக்கூட்டம் இருக்குது பாருங்கள், மேகக்கூட்டத்தில் ஒரு கை வந்து பிடிச்சிருக்குது, இந்த வாலை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து மலைப்பகுதி இருக்குது. இப்போ இந்த ஸ்வாட் மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ. இப்போ கத்தி மேலே நடக்கிறதா எவ்வளோ பொறுமையாக நடக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்போ கத்தியை வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் நல்லது செய்கிறீங்க. இந்த கத்தியை வச்சு நம்ம ஒரு காய்கறி கட் பண்ணி சமைக்கவும் செய்யலாம், இல்லை மரத்தையும் வெட்டலாம், இல்லை ஆளையும் வெட்டலாம், என்னாலும் பண்ணலாம் இந்த வால் வச்சு. அதுவும் எப்படிப்பட்ட வால்னால் கிரீடத்தோடு இருக்குது, கிட்டத்தட்ட ராஜா கிட்ட இருக்கக்கூடிய வால் மாதிரி. அப்போ பிப்ரவரி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கை நீங்கள் உங்கள் கையில் எடுங்க. எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக நிதானமாக அமைதியாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செயல் செய்யுங்க.
ஏன்னா இது கத்தி மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக கத்தி கையில் வச்சுருக்கிற மாதிரி, கத்தியை கொஞ்சம் திருப்பி யூஸ் பண்ணால் நம்மளே கூட குத்திடும், கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணால் மற்றவங்களையும் குத்திடும். அப்போது நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மாதம் பிப்ரவரி மாதம். சரிங்களா? அது உங்கள் பொருளாதார நிலையாக இருக்கட்டும், இப்போ ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒரு புது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா யார் உங்களை பொறுமையாக ரொம்ப சோதித்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோதித்தாலும் சரி, இல்லை வர கஸ்டமர் சோதித்தாலும் சரி, ஆஃபீஸில் மேனேஜர் போய் நம்மளை டேமேஜ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் கையில் கத்தி இருக்குது, வாள் இருக்குது. ஒன்று அது அவங்கள குத்திரும், அதுவும் நம்மளுக்கு பாதிப்பு தான். நம்மளை குத்திரும், இது நமக்கும் பாதிப்பு தான். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதம்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி, ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமே நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் மட்டும் யார் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நம்மக்கிட்ட தான் ராஜா மாதிரி இருக்கேன், நாங்கள் தான் கத்தி வச்சுன்னா வா சண்டை போடலான்னு சொல்லி கூப்பிட்டுக்காதீங்க. சில சமயம் உங்களுக்கே அது டேமேஜ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, கத்தி நம்மக்கிட்ட இருக்குது, வால் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளை யாரும் டேமேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கையில் கத்தி வச்சுருக்கீங்க, அதாவது உங்களோட தைரியம் சொல்கிறேன் நான், உங்களோட தைரியம் நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, உங்ககிட்ட யாரும் வந்து டேமேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. இது உங்களோட திறமையாக இருக்கலாம், உங்களுடைய ஞானமாக இருக்கலாம், உங்கள் அறிவாக இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது. இப்போ அதனால் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக இருங்க. யாரும் உங்ககிட்ட வந்து டேமேஜ் பண்ணதுக்கு எதிராளியாக வரமாட்டாங்க. நீங்களாக எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி வம்பு வளர்த்துக்காதீங்க. புரியுதுங்களா? வீட்டில் ஒய்ஃப் தானேங்க, ஹஸ்பண்ட் தானேங்க, நான் என்ன பேச்சு பேசுறது தெரியுமா, என்கிட்ட எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் போட்டு உங்களே திருப்பி கொடுத்துருவாங்க. வா கிட்ட வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால் பொறுமையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருந்துட்டு போட்டோம், அது பாட்டுக்கு அப்படியே விடுங்க. பிப்ரவரி மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ மார்ச்சில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதுவும் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்ங்க, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் கிட்டத்தட்ட வருதுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதம் பெரிய டிசிஷன் எடுத்துடாதீங்க. முக்கியமாக தாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய டிசிஷன் எதுவும் எடுத்துடாதீங்க. அமைதியாக பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்க உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக மாற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த மாதம், ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அடுத்த மாதத்தில் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெருசாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அதனால் மிதுன ராசி நேயர்களே, பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலியமாக சொல்ல வருது, அமைதி பொறுமை நிதானம். இந்த மாதம் உங்ககிட்ட அவ்வளோ பெரிய பவர் இருந்தாலும் நீங்கள் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும். ஸோ ஆக மொத்தம் நம்ம பிப்ரவரி மாதம் மிதுன ராசி நேயர்கள் பொறுமையாக நிதானமாக இருக்க நம்ம வாழ்க்கை முன்னேறும். பொறுமையாக இருப்போம், வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வோம். வாழ்க வளமுடன்.